ஹலோ கைஸ், வணக்கம். ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ இன்னைக்கு வந்து ட்ரேட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகல. அதோட இன்னைக்கு ட்ரேடோட பிரேக் டவுனை பார்ப்போம். அண்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷனில் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கன்சல்டேஷன் தான். ஸோ ஒரு 130 145 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நான் பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கல. ஏன்னா வந்து ஒரு கன்வின்சிங்கான பிரேக் அவுட் இல்லை, நீங்கள் பிரேக் டவுன் இல்லை. லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து சப்போர்ட் பிரேக் டவுன் இருந்தாலுமே இந்த இடத்துல நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பார்த்தா தெரியும், ஒரு விக் இருக்கும். இந்த இடத்துல ஒரு விக் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு ஐ வாஸ் நாட் தட் மச் கான்ஃபிடென்ட். ஸோ அதனால் நான் ட்ரேட் எடுக்கல. பட் அதுக்கப்புறம் இருக்கிற இந்த கேண்டில் வந்து எக்ஸாக்டாக இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல வால்யூமோட பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. பெருசாக விக் இல்லை. ஸோ இந்த கேண்டில் இண்டிகேட் பண்ணிச்சு இனி வந்து மார்க்கெட் ஃபர்தராக டவுன் சைடு தான் போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அடுத்த கேண்டிலையும் வெயிட் பண்ணேன். பட் அடுத்த கேண்டில் டக்குன்னு ஒரு நல்ல மூமெண்ட் போயிடுச்சு. லைக் மேலே இருக்கிற ஒரு விக் இருந்துச்சு. சப்சிக்வெண்ட் கேண்டிலில் மேலே ஒரு விக் இருந்துச்சு. ஸோ விச் இண்டிகேட்ஸ் ஃபர்தர் டவுன். ஒரு நல்ல அதை விட ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. லைக் மேலே விக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது செல்லிங் ப்ரெஷர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ புல் பேக் வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல புல் பேக் வந்துச்சு. ஸோ ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ புல் பேக்கில் ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன்லேருந்து மார்க்கெட் டவுன் சைடு தான் போகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு ரேலியாக இருந்துச்சு. ஐ மீன் டவுன் சைட் சென்டிமெண்ட்டோடு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து புட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணேன். ஸோ ஒரு லாட் தான் பை பண்ணேன். ஏன்னா பிரேக் டவுன் கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா ஆப்வியஸாக நம்ம 2 லாட்டுக்கு நம்ம மூவ் ஆகிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் 6,000 ருபீஸ் பக்கம் ப்ராஃபிட் பண்ணோம் 2 லாட்ஸில். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் 2 லாட்ஸ் தான் எடுத்திருப்பேன். பட் நான் வந்து பிரேக் டவுன் கேண்டிலில் நான் என்ட்ரி எடுக்கல. ஸோ ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் செகண்ட் தேர்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு அதோட புல் பேக்கில் தான் நம்மளோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் சரி கம்மியாக ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்டில் தான் ட்ரேட் பண்ணேன். அண்ட் நம்ம ட்ரேட் எடுத்த ஒரு 6 to 7 மினிட்ஸ்லேயே ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேலே போச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் போடாமல் தான் ஆப்வியஸாக 90% ஆஃப் 80 to 90% ஆஃப் த கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிருக்கும். நல்ல ஒரு அப் மூல தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ எந்த ப்ரீமியமில் எடுத்திருக்கோம், க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை நம்ம எடுத்த பொசிஷன்ஸ் 975 ருபீஸ் லாஸ், ரியலைஸ்டு லாஸ். அண்ட் ஒரு லாட் தான் எடுத்திருக்கோம் 65. ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ் 170 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 155. 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். அண்டு கடைசியில் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா 110 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ அதனால் 80 to 90% எல்லாம் லாஸ் ஆகிருக்காது. லைக் ஒரு 30 to 35% பக்கம், ஒரு 30 to 40% பக்கம் லாஸ் ஆகிருக்கும். லைக் 170 பக்கம்னா 50% பக்கம் லாஸ் ஆகிருக்கும். ஸோ 110 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். அண்ட் இதுதான் வந்து ப்ரீமியம் சார்ட். இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் லைக் 170. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ்லேயே வந்து ப்ரூட்டலாக ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு 105 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு புல் பேக் இருந்துச்சு. அண்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன்ஃபால். அண்ட் 110க்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா ஆல்மோஸ்ட் கான் நம்மளோட கேபிட்டல். ஸோ தட்ஸ் தி பவர் ஆஃப் ஸ்டாப் லாஸ். எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே ஸ்டோரி தான். ஸோ ஸ்டாப் லாஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அண்டு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். எதை விட முக்கியம் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் இருக்கிற ட்ரேடை விட நீங்கள் ஃபாலோ பண்ணுற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அண்ட் ஸ்டாப் லாஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் இதுதான் உங்களை லாங் ரன்னில் சேவ் பண்ணும். ஸோ தட்ஸ் தி லெசன் ஃப்ரம் திஸ் வீடியோ. அண்ட் நீங்கள் சொல்லலாம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ண்டா வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன். அப் ட்ரெண்ட் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணணும், நீ ஏன் டவுன் ட்ரெண்டில் எடுத்த? லாஸ்ட் வீடியோ நீ வந்து சொன்ன இந்த மாதிரி வீடியோ அந்த ட்ரேடை நீ ஸ்கிப் பண்ண, இந்த ட்ரேடை மட்டும் ஏன் எடுத்த அப்படின்னு சொல்லி. பட் நம்ம எல்லா டைமும் ஸ்கிப் பண்ண முடியாது. லைக் என்னென்னா தெரியும், லைக் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது தெரியும் இந்த ட்ரேட் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ரீசன் என்னென்னா இந்த கேண்டில் நல்லா இருந்துச்சு, சப்ஸ்கிவெண்ட் கேண்டிலும் மேலே ஒரு வீக்காக இருந்தங்காட்டி புட் சைடில் வந்து ப்ரெஷர் இருந்துச்சு. சரி புல் பேக் கொடுத்து அந்த இடத்துல கன்சல்டேஷன் கொடுத்து மார்க்கெட் டவுன் வரும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். இந்த கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அண்ட் இண்டிகேட்டர் சப்போர்ட்டும் கொடுத்துச்சு. ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் 2-3 கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால தான் வந்து நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணேன். அதுவும் ஸ்டாப் லாஸோட. அண்டு குவான்டிட்டியும் கம்மி பண்ணேன். ஆப்வியஸாக 2 லாட் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் 1 லாட்னா அதையும் கம்மி பண்ணேன். ஸோ
975 rupees லாஸ் which is fine. அது வந்து பியர் பண்ணுற ஒரு லாஸ் தான். And that's the thing, and that's the update for today. So if you found this video useful, kindly like and subscribe this video, and thank you each and everyone உங்களோட சப்போர்ட்டுக்கு. ஸோ யா, கீப் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங் அண்ட் ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை.